ஹாய் காய்ஸ், டோனி ஸ்டார்க் எப்படி விக்டர் வான் டூமா மாறினான்னு தெரியுமா? இந்த கதை டோனி ஸ்டார்க் மிட் செமஸ்டரில் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு இருந்தப்போ நடந்தது. பணக்காரன், வசதியான வாழ்க்கை. இதனால் ஆரம்பத்தில் விக்டர் டூமுக்கு டோனியை பிடிக்காது. அப்புறம் நாளடைவில் டோனியோட அறிவு திறமையை பார்த்து விக்டர் மனம் மாறினான். டோனி உண்மையிலே ஜீனியஸ்னு அவனுக்கு புரிஞ்சிச்சு. ஒரு நாள் விக்டர் டோனியை ரகசியமாக ஒரு திட்டத்தில் உதவ சொன்னான். என் ஸ்காலர்ஷிப் ஆபத்தில் இருக்குது, இது வேலை செய்யலைன்னா நான் காலேஜை விட்டு போகணும்னு சொன்னான். டோனி மனம் அருந்தி உதவ ஒத்துக்கிட்டாரு. டோனியும் விக்டரோட டெலிகனஸ்டிக் மிஷினில் வேலை செஞ்சார். அப்போது உண்மையை வெளிச்சத்துக்கு வந்தது. அந்த மிஷின் டெலிகனெட்டிக் மிஷின் இல்லை, அது ஒரு மைண்ட் சேஞ்சிங் மிஷின். அது ஆன் ஆனதும் டோனி அண்ட் விக்டர் 2 பேர் மைண்டும் மாறி போச்சு. அதோட டோனியோட மைண்ட் எரேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் டோனி விக்டர் உடலில் வாழ ஆரம்பித்து படித்து கஷ்டப்பட்டு கடைசியில் டாக்டரேட் வாங்கி டாக்டர் விக்டர் வான் டூமா ஆனார். அதே டைமில் டோனி உடம்புல இருந்த விக்டர் டூம் செல்வம், பணம், அதிகாரம் எல்லாத்தையும் அனுபவித்தான். டூம் இண்டஸ்ட்ரீஸ் வளர்ந்தது. புதிய சூட்டும் உருவாக்குனார் ஒரிஜினல் டோனி. கடைசியில் ஒரிஜினல் டோனி ஸ்டார்க் விக்டர் வான் டூமை தோக்கடிச்சார். தோல்வியில் டூம் உண்மையை ஒத்துக்கிட்டான். என்னை விட்டா நான் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன்னு சொல்லி கெஞ்சினான். ஆனால் ஒரிஜினல் டோனி ஸ்டார்க் மறுத்துட்டாரு. பேராசையால் ஆண்டோனி டோனி ஸ்டார்க்ன்ற பேரையே கெடுத்துட்டேன்னு சொல்லி அவனை தடுத்து நிறுத்திட்டாரு. இதோட இந்த ஸ்டோரி முடியுது காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.